நடிகருக்கு வாக்குகள் கிடைக்குமா என தெரியவில்லை. ஆனால் இரட்டை இலை என்டிஏவிற்கு வாக்குகள் கிடைக்கும் என நடிகரும் மதுரை மத்திய என்டிஏ கூட்டணி வேட்பாளருமான சுந்தர் சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை வணக்கம் அரசியலர் பகுதியில் பார்க்கலாம். கடந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை யாருமே பார்க்கல சார். உள்ளூர்காரங்களாவது வரைக்கும் என்ன பண்ணாங்க? தேர்தல் களம் நான் வரும்போது ஒரு சவாலான களமாக தான் எனக்கு பட்டுச்சு. பட் இப்போ இது எங்களுக்கு ஒரு வெற்றி களமாக உருவாயிட்டு இருக்கு. எங்கே போனாலும் ஒரு ஆளுங்கட்சியின் மேலும் இந்த தொகுதியின் உறுப்பினர் மேலும் ஒரு அதிருப்தியால உலாவுது. ஸோ இதெல்லாம் முதல்ல மாற்றணும். மக்களோட அடிப்படைகள் தேவையை நிறைவேற்றி வைக்கணும். அதிமுகல இருந்து என்ன பேசுறாங்கன்னா, ஒரு நடிகருக்கெல்லாம் ஓட்டு அவ்வளோ ஈஸியா விழுந்துராதுன்னு விஜய் குறிப்பிட்டு பேசுறாங்க. நீங்களும் சினிஃபீல்டை சார்ந்தவர், அது முரணா தெரியலையா? நீங்க நிக்கிறனாலேயே வாக்குகள் உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? நான் நிக்கிறதுனால வாக்குகள் முக்கியம் இல்லை. முதல்ல ரெட்டையில நிக்குது, அதான் முக்கியம். ரெண்டாவது என்டிஏ கூட்டணி. இதுக்கப்புறம் நாங்க என்னெல்லாம் நலத்திட்டங்கள் பண்ண போறோங்கிற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்குது. நீங்க வெளியூர்காரர் அப்படிங்கறதான் பிரச்சாரமா பண்றாங்க. சரியா இருக்குமா? ஏன்னா அவர் அதே தொகுதியை சார்ந்தவர், அதே தொகுதியில வீடு இருக்கக்கூடிய ஒருத்தர். என்னை நோக்கி வைக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் எதிர்கட்சி திட்டமிடுறது வெளியூர்காரன் தான். உள்ளூர்காரங்களாவது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த கடந்த 5 வருஷத்துல நானும் எல்லாரையும் கேட்டேன். கடந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை யாருமே பார்க்கல, சந்திக்கல, எந்த நிறைகுறையும் அவர்கிட்ட சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது பார்க்க முடியாத உள்ளூர்காரரை விட எந்நேரமும் அணுகக்கூடிய வெளியூர்காரர் எவ்வளவோ பெட்டர்.